எங்க உங்க அப்பாவையே காணோம்? நாங்க தான் அனுப்பி வச்சோம். மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? சிஎம் விஜய் அவர்கள் வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து மாட்டியிருந்தாங்க. பேசுறதுக்கு அப்புறம் திமுகவினர் பாதியிலிருந்தே வந்து வெளியே போயிருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியல. சுந்தர்சி படத்துல இந்த பொண்ணு வாயை திறப்பா பாருங்க, கத்தும் போது அந்த மாதிரி வாயை தரன்றதுக்காக அதுக்காக இப்படியா. அப்புறம் ஆடியோ லான்ச் முதலமைச்சர் தானே அப்படியே அள வந்து என்னை தூக்கிட்டு போய் திருவள்ளுவர் சிலை மேலே போய் உட்காந்து முதல்ல வந்து டப்புன்னு தோளில் உட்காந்துச்சு. ஓய்மையா காதில் ரத்தம் வடியுது. உட்காந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிவியில் பார்த்துட்டு அப்படியே மாற்றி விட்டு போயிடுவீங்க. இதெல்லாம் உட்காந்து முழுசாக கேட்டேன்னா மெண்டல் ஆயிடுவேன். இந்த சோஃபா மாடலை பற்றி நான் தெரிஞ்சுக்கவே வந்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இல்லை இந்த பிஸ்னஸ்லாம் வந்து சட்டப்பேரவையில் பண்ணாதீங்க, வெளியே போய் பண்ணுங்க. இல்லை அதை தான்மா இவருக்கே தெரியாமல் இவ்வளோ பேரை கவர் பண்ணியிருக்காப்புலன்னா அப்போ ஆதவர்ஜனாவோட வேலையாக தான் இருக்கும். அழகாக டீல் பண்ணியிருக்கா பாருங்க. முதலமைச்சருக்கே தெரியாமல் சோபா அனுப்பி விட்டு ஆளை விலைக்கு வாங்கிட்டு வந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கே வந்து கொளத்தூர் வந்து இந்த ஆட்டம் ஆடுது. பேசுங்க. அடுத்து கொளத்தூர் மட்டுமா இல்லை, கோயம்பேடு ஆடட்டும். கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமன்னு 234 சீட் இருக்குல்ல, அப்போ அங்கெல்லாம் போய் கூவி இருக்க வேண்டியதானே, ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கலாம்ல. அது மக்களுடைய தயவால தான் வந்து இந்த ஆட்சி வந்து அமையுது, திமுகவுடைய தயவால கிடையாது. இப்போ இதே கம்யூனிஸ்ட்டுகள் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எம்பி எலெக்ஷன் வரும்போது பாருங்கள் தெரிச்சு எங்கே ஓடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்பாவை காணான்றதுல ஒரு விஷயம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று பெத்த அப்பனை நம்மளே வீட்டை விட்டு துரத்தி விடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அரசியலில் தோல்வி அடைஞ்சு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது யார் எதை பண்ணுவாங்கன்றது குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று காட்டியிருந்தால சார், அந்த ஆக்ஷனையும் வந்து அவர் அந்த சட்டசபையில் ஆசைப்படுறாரு. சரி பண்ணிக்குவா, ஒரு டைம் தாராளம் பண்ணிங்க. இப்போ யூரின் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அம்மா காதில் வந்து விசில் அடிக்கணும்னு சொல்லு. இல்லைப்பா எனக்கு அர்ஜென்ட்டாக விசில் அடிக்கணும்ப்பா. சரி என் காதில் வேணா அடி. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவருடைய பேச்சுக்கு தான் வந்து எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவருடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பேச்சாக இருந்ததுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த பேச்சு வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறதும் சில விமர்சனங்கள் வந்து பேசப்படுது. ஒரு குட்டி ஸ்டோரியும் அவர் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது அப்பாவை காணும் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் ஆடியோ லான்ச் முதலமைச்சர் தானே. அவர் ஆடியோ லான்ச்சு, இது இப்போ ட்ரெய்லர் லான்ச்சு, படம் லான்ச்சு, இப்படிப்பட்ட அவர் எதை பண்ணாலும் அந்த ஸ்டைல் தான் பண்ணுவார். அதே மாதிரி சட்டசபையில் இன்றைக்கி வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு, எழுதிட்டு வந்திருக்காரு. கதை எழுதிட்டு வந்து அதை சொல்லிவிட்டு நடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்றது தான் நான் சொன்னேன்னு நினச்சிடாங்க. எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு வந்திருக்கீங்கன்றதுனால உங்கள் கருத்தை நீங்கள் எப்போயுமே பதிவு செய்கிறதில்ல. இருந்தாலும் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் பார்க்கும்போது இது அரசியல் கிடையாது, சினிமா, இது ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றதே உங்கள் மனசுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. நீங்கள் இல்லை, இந்த தமிழக மக்கள், பெருவாரியான மக்கள் இதை வந்து ஒரு திரைப்பட முதலமைச்சராக தான் அவர் நினைக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு இன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு, அமைதியாக இருக்கார், அவர் ஷாட் வரும்போது அவர் நடிப்பார் அப்படின்ற மாதிரி 2 நாளாக அவருக்கு ஷாட் வைக்கலை. எதிர்கட்சி சைடு கேமரா வச்சு க்ளோஸ்அப் இதெல்லாம் எடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இவருக்கு வந்து ஷாட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியாக. இல்லை, இந்த படத்தில் வந்து மெயின் ரோல் வந்து சபாநாயகர் தான். அவர் தான் படம் ஃபுல்லாக வருவார். இப்போ முதலமைச்சர் பேசினாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் சரி, அவர் தான் மெயினாக காட்டுறதுனால இந்த படத்தோடைய மெயின் கேரக்டர் அவர் தான் பண்ணுறாரு. இவர் இருக்கார்ல, நம்ம நாசர் மாதிரி. அப்புறம் நாசர் கூட சில இதில் வில்லன் ரோல் பண்ணுவார். நம்ம இவர் யார் இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், புரியுதா? அந்த மாதிரியான ஒரு ரோல் அவர் பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறதா சொல்கிறாங்க. நமக்கு வர தகவல் அப்படி தான் வருது. சார், அதாவது இந்த சபாநாயகர் அவர்களை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அவர் வந்து நடுநிலையாக தான் செயல்படுறாரான்னு ஒரு விஷயம் இருக்குது சார். அதாவது உதயநிதி அவர்கள் அது அவர் மனசாட்சிக்கே தெரியுமா? நீங்கள் யார்? அவர் வந்து தெய்வ பக்தி உள்ளவர். அவர் வந்து என்னென்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பைபிள் கொடுத்தவர். அப்போ அவருக்கு மனசாட்சியை பற்றி நல்லா தெரியும். உண்மை எது பொய் எதுன்னு நல்லா தெரியும். பைபிளில் போட்டிருக்க மாதிரி பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்றது உங்களை விட அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் வந்து அவரை அசால்ட்டாக கேள்விக்குள்ளே இழுத்து விடாதீங்க. அவரெல்லாம் வந்து ஒரு மகான் மாதிரி. அவர் வந்து ஆன்மீகவாதியும் கூட. அரசியலில் இவ்வளோ நாள் இருந்து அவரால் எதுவுமே செய்ய முடியல. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் அவருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து இந்த சபையவே நடத்துறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்கும்போது அவர் அரசியல் ஆன்மீகம். இப்போ ரஜினிகாந்த் மாதிரி. ரஜினி வந்து இந்து அரசியல் கம் ஆன்மீகம். ரஜினிகாந்த் வந்து இந்து கோயில்களுக்கு போவார். ரஜினிகாந்த் கோயில்களுக்கு போக மாட்டார், சன்னியாசிகளையும் ஞானிகளையும் தேடி இமயமலை வரைக்கும் போவார்.
இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவார் பைபிள் கொடுக்குறதுக்கு. ஸோ 2 பேரும் வந்து மதம் வேறு, ஆனால் கோட்பாடு ஒன்று தான். கடைசியில் போய் இறைவன் அடைய போகிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. ஸோ அதனால் அவர் நியாய தர்மம் என்னன்றதை உங்களை விட நீங்கள் அசால்ட்டாக கேள்வி கேட்டு போயிடலாம், உங்களை விட அவருக்கு நல்லா தெரியுன்றது தான் என்னோட பதிலாக இருக்குது. சார், அதாவது நேற்றைய தினத்தில் உதயநிதி அவர்கள் பேசுகிறப்போ தாவேகா தரப்பில் இருக்கும் அமைச்சர்கள் வந்து குறுக்கிடுறப்போ அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆதவ அர்ஜுனா அவர்களுமா இருக்கட்டும், இல்லை ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வந்து முதலமைச்சர்கள் பேசுகிறப்போ உதயநிதி அவர்களுக்கு குறுக்கிடும் போது அவர்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சபாநாயகர் அவர்களுக்கு கொடுக்கல. ஆதவ அர்ஜுனா வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்மா, ஆளுங்கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய சபாநாயகர். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு தராமல் எப்படி இருக்க முடியும்? அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு நன்றி விசுவாசம்ன்றது இருக்கணும்ல மனுஷனுக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்படின்னு எனக்கு புரியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க, ஒருத்தர் வந்து காலேஜில் சீட்டு வாங்கி தர்றாங்க, நீங்கள் படித்து முடித்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க, அவங்க மேலே ஒரு அன்பு மரியாதை இருக்க தான் செய்யும். இன்னொருத்தரும் வராரு, அந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தவர் வராரு, யாருக்கு நீங்கள் வணக்கம் வைப்பீங்க? முதல்ல இவருக்கு தான் வச்சார். அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசுவீங்க. இவர் யாருன்னே தெரியாது, அவர்கிட்ட நீங்கள் எதிரி வராரு, அவர்கிட்ட எப்படி நீங்கள் பேசுவீங்க? இப்போ அந்த பொண்ணு பார்த்து அவர்கிட்ட போய் 1/2 மணி நேரம் பேசுது, 10 நிமிஷம் பேசுது அப்படின்னா அதுக்கு பின்னணியில் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு அந்த நபர் தான், அந்த ஆசிரியரோ இல்லை பிரின்ஸிபாலோ தான் காரணமாக இருப்பாங்க, இல்லை அந்த பெண் டீச்சராக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களே தவிர அது ஏன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இப்போ சபாநாயகரை யார் தேர்ந்தெடுத்தா? உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தார். அவரே தேர்ந்தெடுத்தது அவங்க கட்சியிலேருந்து தேர்ந்தெடுத்து அங்கே கட்சியில் எம்எல்ஏவாகி வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி அவர் நடுநிலையாக இருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வீடு இருக்குது, குடும்பம், தாய் தந்தை அண்ணன் தம்பிலாம் இருக்கும்போது உங்கள் தம்பிக்கோ அண்ணனுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்கள் அண்ணன் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதையும் தாண்டி நீங்கள் நடுநிலையாக இருக்கீங்கன்றது இப்போ உங்களை பாராட்டு விழா நடத்தணுமா வேண்டாமா? என் அண்ணன் செஞ்சது தான் தப்பு, இந்த இடத்துல நான் நியாய தர்மத்தை தான் பேசுவேன், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது உங்களோட நீதி நேர்மை அங்கே தெரியுதில்ல. ஏன்னா ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து கூட பிறந்த தம்பியவே அண்ணனே வந்து தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு வந்தீங்கன்னா அப்போ உங்கள் எவ்வளோ இப்போ நீங்கள் வந்து கடவுளாக பார்க்கப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஜயா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபாநாயகர் நடுநிலையோடு செயற்படுறாருன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். நீங்கள் அவரை அசால்ட்டாக அப்படி கேள்வி கேட்குறீங்க. இடம் கொடுக்கல, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, இவ்வளோ தூரம் அவங்கள உட்கார வச்சு நடுநிலையாக பேச விட்றாரு அப்பப்போ, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலமாக திமுக தரப்புலேருந்து எல்லாரும் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டாஸ்மாக்லேருந்து வரும் பணத்தை வந்து பார்ட்டி ஃபண்டு மூலமாக வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். கொள்ளையடிக்கிறாங்கன்னா அவர் சொல்லலாமா? சொன்னாரா? கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னாரா? கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லலை. பட் அப்புறம் நீங்களாம் சேர்க்கக்கூடாதுமா? சட்டப்பறவையோட மரபை மீறினீங்கன்னா உங்களை நேரடியாக சபாநாயகரே கைது பண்ணலாம், வந்து கூண்டில் ஏற்றி பதில் சொல்ல வச்சுருவாங்க. கொள்ளையடிக்கிறாங்கன்னு விஜய் அவர்கள் சொல்லலை. பார்ட்டி ஃபண்டுக்கு போகுது, அது இப்போ தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த சுடுதண்ணி வாய்க்கா இந்த பக்கமாக போகுதுன்னு அவர் அதை நம்பியிருக்காரு. ஸோ அது வந்து நம்பியிருக்காரு. அப்புறம் போய் பார்த்தா அது வாய்க்காலே இல்லைன்னு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு அரசியல் பண்ணி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை வந்து பேசியிருக்காங்க, அது உண்மை கிடையாது அப்படின்றது அவருக்கே தெரியும். ஏன்னா உதயநிதி அவர்களும் வந்து கேட்டிருந்தாங்க, அதை எந்த பார்ட்டின்றதை ஆதாரத்தோட காட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. காட்ட முடியாது, ஓடி போயிடுவார், அவ்வளோதான். காட்டினார் ஆதாரத்தோட, அப்புறம் என்ன பண்ணுறது? அது அவருக்கே தெரியும், விஜய்க்கு நம்ம அடித்து விடுறது தான் அப்படின்றது. அது ஆதாரத்தை கேட்டால் அதோட விட்டுருவாங்க. எந்த ஆதாரத்தை போய் கொடுக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிறது தான் அரசியலில் சகஜம்தான். சரி, இந்த சமீபத்தில் இந்த சோஃபா மாடல் குறித்து பல சர்ச்சைகள் வந்து பேசப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த சோஃபா மாடல் வந்து பிரச்சனைகள் போயிட்டு தான் இருந்தது. இந்த சோஃபா மாடல் குறித்தும் வந்து முதலமைச்சர்களும் சட்டசபையில் அவர் பேசியிருக்காரு. அதாவது இந்த சோஃபா மாடலை பற்றி நான் தெரிஞ்சுக்கவே வந்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, எனக்கே வந்து புரியலை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், என்னென்னு இந்த சோஃபா மாடல் குறித்து எனக்கே வந்து புரியலை அப்படின்றது. அப்போ இவருக்கே தெரியாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது ஆதவ அர்ஜுனாவை தான் பாராட்டணும். இல்லை, இந்த பிஸ்னஸ்லாம் வந்து சட்டப்பேரவையில் பண்ணாதீங்க, வெளியே போய் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, அதை தான்மா, இவருக்கே தெரியாமல் இவ்வளோ பேரை கவர் பண்ணியிருக்கா அப்படின்னா அப்போ ஆதவ அர்ஜுனாவோட வேலையாக தான் இருக்கும். அழகாக டீல் பண்ணியிருக்கா பாருங்கள். முதலமைச்சருக்கே தெரியாமல் சோபா அனுப்பிவிட்டு ஆளை விலைக்கு வாங்கிட்டு வந்து, புரியுதாப்பா உங்களுக்கு?
ஸோ வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு இதுதான். இந்த சிம்பு படத்தெல்லாம் காட்டுவாங்க. ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா லவ்வர் பெரிய கோடீஸ்வரியாக இருப்பாள். அவளுக்கு வந்து அவள் உடனே இந்த ஸ்டார் ஹோட்டலில் இந்த பார்ட்டிக்கு போய் ஆகணுன்றான். அதுக்காக போய் யார் தாலியோ அறுத்துட்டு வருவாங்க. வந்து அதில் டிக்கெட் வாங்கி கூப்பிட்டு போவாங்க. அவன் நினப்பான் அவன் பெரிய கோடீஸ்வரன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வந்து திரைப்படம் மாதிரி முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாமல் அதை வச்சு நான் காசு கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கி இந்த கட்சியில் சேர்த்து ஆட்சியை ஸ்திரத்தன்மையாக கொண்டாந்துருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் பெரிய ஆச்சரியமே. அதாவது இந்த 5 நிமிஷம் பேசுறதுக்கே வந்து கொளத்தூர் வந்து இந்த ஆட்டம் ஆடுது. அப்போ இதுக்கு மேலே பேசுங்கன்னா எப்படி பேசுறதுன்ற ஒரு விஷயம் வந்து முதலமைச்சர்கள் சொல்லி பேசுங்க. அடுத்து கொளத்தூர் மட்டுமா இல்லை, கோயம்பேடும் ஆடட்டும். ஏற்கனவே வந்து என்னென்னா முதலமைச்சர் சொல்லலை, நம்ம கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமன்னு வாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 234 சீட் இருக்குல்ல. அப்போ அங்கெல்லாம் போய் கூவி இருக்க வேண்டியதானே, ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கலாம்ல. அங்கே போய் கூவியே ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கப்படுது சார். இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டாங்க, ப்ரெஸ் மீட்டை ஏன் சந்திக்க மாட்டீங்க, அந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பேச மாட்டீங்கன்னு விமர்சனங்களும் வந்து எழும்புது. இல்லை அதுதான்மா, அது பூரா டுபாக்கூடாதாம்மா. எதையாவது ஒன்று இப்போ சட்டசபையில் பேசினா அது வந்து அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஃபுல் சேஃப்டி. போலீஸ் கேஸ் போட முடியாது, கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சட்டசபையில் நம்ம பாட்டுக்கு விட்டார் ரீல்ஸாக எடுத்துகிட்டு அவுத்து விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கதையை அவுத்து விட்டு பையன் வந்தான் அப்பாவை காணான்னா. ஏன்னா அதாவது அப்பாவை காணான்றதில் ஒரு விஷயம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று பெத்த அப்பனை நம்மளே வீட்டை விட்டு துரத்தி விடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அரசியலில் தோல்வி அடைஞ்சு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இது யார் எதை பண்ணுவாங்கன்றது அதை பார்த்தா. நம்ம சபாநாயகரை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தோம் சார். நல்ல மனுஷம்மா அவர். ஏம்மா இல்லை அந்த ஒரு கேள்வியில் வந்து இப்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறதுக்கும் சபாநாயகர் அவர்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாலின் பெரிய விஷயமா. விஜய் அவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மாட்டே பெர்மிஷன் கேட்க மாட்டார் எதுக்குமே. அவங்க அம்மா முந்தா நாள் சொல்லியிருக்காங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதும் பிடிக்காது, அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்குறதும் பிடிக்காதுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சபாநாயகர்கிட்டே கேட்குறாரு அப்படிங்கும்போது புரியுதா, பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி அது. பார்த்தீங்களா, கிறிஸ்டின் சர்ச்சிலெலாம் பார்த்தீங்கன்னா பாதிரியார் உட்காந்துருப்பார், ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அவர் இவங்களை யாருன்னு பார்க்கக்கூடாது. இந்த ஓட்டை வழியாக அவன் போய் பாவத்தை போகிறது. அவர் இப்படி உட்காந்துருப்பார் சோஃபாவில். இந்த காதில் வந்து சொல்லுவாங்க ஓட்டை வழியாக இந்த பாவங்கள் செய்தோன்னு. இவரும் மன்னிப்பு முன்னாடி இப்போ ஆளை பார்க்கக்கூடாது. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும், யார் எல்லாமே தெரியும், ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது. ஒரு மரபு. அந்த மாதிரி அவர் பெரிய ஒரு மகானாக நினைக்கிறாரு. அதனால தான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. நம்மளால் உருவாக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டாலும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வீக சக்தி கொண்டவராக அவர் பார்க்குறாரு. அதனால் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று காட்டியிருந்தால சார். அப்போது அந்த ஆக்ஷனையும் வந்து அவர் அந்த சட்டசபையில் காட்டியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதுதான் காப்பி தான். ஹிந்தி படத்தை பார்த்து தமிழ் படம் எடுக்கிறது, தெலுங்கு படத்தை இப்போ இதெல்லாம் ஜனநாயகன் படம்லாம் இது தெலுங்கு படத்தோட டப்பிங் தானே. அந்த மாதிரி இவருடைய இதை பார்த்து இவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அவருக்காக சொந்தமாக இந்த ஆக்ஷன் வராது. ஒரு தெலுங்கு படத்தை பார்த்து எடுப்பார், இல்லை ஹிந்தி படம், இல்லை கன்னட படம். இப்போ இதை பார்த்து எடுத்துருக்காரு. திமுகவுடைய தயவில் தான் தாவேகா வந்து ஆட்சி அமைச்சதுன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டது. இந்த விமர்சனங்களுக்கும் வந்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி வந்து பதில் கொடுத்துருக்காரு. அதாவது மக்களுடைய தயவால் தான் வந்து இந்த ஆட்சி வந்து அமையுது, திமுகவுடைய தயவால் கிடையாது. சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து சொந்தமாக முடிவெடுத்து தான் தாவேகாவுக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயமும் அவங்களே வந்து தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் கதறீங்கன்ற ஒரு விஷயமும் அவர் கேட்டிருந்தார். அவங்க ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்க இன்னொருத்தவங்க அமைச்சர் பதவி கிடைக்குன்னா அவங்க ஏன் கதறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுது அவங்களுக்கு. இப்போ இதே கம்யூனிஸ்ட்டுகள் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அன்றைக்கி என்ன விஜய் சொல்கிறாரு, எம்பி எலெக்ஷன் வரும்போது பாருங்கள் தெரிச்சு எங்கே ஓடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் முதலமைச்சர் விஜய். சரி, இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த புரோட்டோகால் ஒரு விஷயம், அதாவது பல நாட்களாகவே இந்த புரோட்டோகால் பற்றி பல பேச்சு பொருள்கள் வந்து போயிட்டுருக்கு. இந்த தேசிய கீதம் வந்து 2 முறை பாடப்பட்ட ஒரு விஷயமும் வந்து பேசப்படுதில்ல சார். 2021 கலைஞர் அவருடைய ஒரு விழாவில் வந்து தேசிய கீதம் வந்து 2 முறை பாடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டது, அதுக்கப்புறமா வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆதாரத்தோடையும் காட்டியிருக்காங்க.
இது குறித்து உதயநிதி அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதாவது ஆளுநருக்கு வந்து புரோட்டோகால் கிடையாது, குடியரசுத் தலைவர்களுக்கு தான் புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இது வந்து தேசிய கீதம் இவங்க பாடினா என்ன, பாடாமல் போனா என்ன, ஒரு மண் ஆக போகிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தேசிய கீதம்ன்றது ஒரு நேஷ்னல் ஆந்தம். அது ஒரு பெருமைக்குரியது. அதை எங்கே மரியாதைக்குரிய இடத்துல பாடுறது தான் மரியாதை. இப்போ பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் பாடினா என்ன, பாடலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான். இப்போ இருக்கிற மக்கள் பிரச்சனை கரண்ட்டை காணோம். புரியுதா? நீங்கள் கடைசியில் பாடுங்க, முன்னாடி பாடுங்க, அது வேறு. கரண்ட்டை காணோம், அதுக்கு பதில் சொல்லலை. 200 மானபங்க கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு மாதத்தில். 200 கணக்கில் வந்தது. இவ்வளோ நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. டாஸ்மாகில் இன்னும் 10 ரூபா கூட வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா வகையிலையும் பிரச்சனை தான் இருக்குது. இதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி பதிலையும் யாரும் சொல்லலை. இவங்கெல்லாம் சும்மா மாறி மாறி தேசிய முன்னாடி பாடின இது பண்ண தொட்டப்பேட்டை ஆரோட்டமேட்டில் முட்டை புரோட்டா பாடினது இவர் இல்லை, அது வேற ஒருத்தர் பாடினார். இதெல்லாம் இப்போ தேவையாது. மக்கள் பிரச்சனை, மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இருந்தாலும், இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தற்கொலைன்னு சொல்லப்பட்டவர்கள் இப்போலாம் யாரும் அப்படி சொல்கிறதில்ல. அவர்கள் வாக்குகளை வாங்கி இவர்கள் ஜெயித்திருந்தாலும் அவர்களுக்குனாலும் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. இல்லாமல் எல்லா பிள்ளைங்களும் இப்போ இந்த ரீல்ஸ் போட்டதெல்லாம் கதறுது. குழந்தைய வச்சுக்கிட்டு சுண்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டிருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ கை குழந்தைய வச்சுக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குடா சனியங்களா இப்படி கட் பண்ணுறீங்க கரண்ட்டை அப்படின்னு சொல்லுது. யாரை சனியன்னு சொல்லுதுன்னு தெரில. அதை நான் இப்போ உள்ளவரை சொல்ல முடியாது, பெரும் பதவி போயிட்டார். ஸோ அப்போ யார் அது வயதுன்னு தெரில. பிள்ளையை தூக்கிட்டு நடுராத்திரில் எங்கேயோ கோயம்பேடு பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இவர்கள் அனுபவித்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்றது. அந்த மின்வெட்டு குறித்தும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிடி நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுக்கு மொத்தத்தில் கரண்ட் வராதுன்றாங்க, அவ்வளோ. புரியுதா? இப்போ உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடலை, ஏசி இல்லை, கரண்ட்டு வரலை, வெள்ளை அறிக்கை மட்டும் வருது. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு பேசாமல் ஓரத்தில் படுத்த வேண்டியதான், விசிறியை வச்சு வீசிட்டு. அதுக்கு தான் கொடுக்குறாங்க வெள்ளை அறிக்கை. இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் இல்லை இந்த பாலியல் குற்றங்கள் குறித்தும் வந்து சட்ட அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க சீக்கிரம், எடுக்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க எத்தனை நடந்திருக்குன்னு. ஏன்னா இதற்கும் அவர் சொல்கிற ஒரு விஷயம், அதாவது திமுக ஆட்சியிலே வந்து ஸ்டார்டிங்லே இதை வந்து நிறுத்தியிருக்கலாம், இந்த விஷயங்களை வந்து நிறுத்திருக்கலாம், இதற்கான சட்ட ஒழுங்கு நடந்தது சம்பவம். இப்போ நடந்தது கேட்டால் நீங்கள் பழச சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஐஸ்வர்யா ராய் உலகளியான கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு 50 வயசு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த ஆரம்பத்துக்கு போகிறாங்க. இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க தெரியுமா அவங்களுக்கு உலக அழகி ஆனாங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்னென்னா கடைசியில் மக்கள் வாயில் மண்ணு தான், அதை தான் போட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். கரண்ட் வர்றவன் இது இப்போ எங்கள் ஏரியாலலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே விஐபிஸ் நிறையா இருக்கிறாங்க போல். அதனால் இந்த ஏரியாலெலாம் கட் பண்ணுறதில்ல. இன்னும் பல ஏரியாவில் கரண்ட்டு கட் பண்ண மாட்டாங்க. சில ஏரியாவில் நார்த் மெட்ராஸ்லாம் எவனும் கேட்க மாட்டான்ட்டு, ஏன்னா அவங்க தான் பரவலாக ஓட்டு போட்டுருக்காங்க, மொத்தமாக போட்டு தள்ளிச்சுருவாங்க. பல கிராமங்களில் கரண்ட்டே கிடையாது. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் கரண்ட் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்டிங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க. அந்த வெள்ளை அறிக்கையை வச்சு விசிறிக்கிட்டு படுத்துருவாங்க. சார், அது சட்டப்பேரவை வந்து தொடங்கும் முதல் நாளில் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து மாட்டியிருந்தாங்க. நிறைய போராட்டங்களும் நம்ம அந்த இடத்துல பார்த்துருந்தோம். அப்போ ஆனால் இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் முழுசாக பேசுனதுக்கப்புறம் திமுகவினர் பாதியிலேருந்தே வந்து வெளியே போயிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க தெரியல. வாயை தரங்கன்னு முதல் நாள் சொன்னாங்க, இன்றைக்கி வாயை மூடுங்கன்றாங்களா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ அதாவது இந்த சுந்தர்சி படத்தில் அந்த பொண்ணு வாயை திறப்பா பாருங்க, கத்தும்போது எல்லாரும் காதும் கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வாயை தரன்றதுக்காக அதுக்காக இப்படியா அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க எதிர்கட்சி. வாயை திறக்கலாம், ஆனால் வாயை திறந்தால் பொய்யா சொல்லக்கூடாதுன்றது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். நான் உண்மையாக தான் சொல்கிறேன்றது முதலமைச்சரோட கருத்தாக இருக்கலாம். அவர் உண்மையை தான் சொல்கிறான்றது சபாநாயகருடைய கருத்தாகவும் இருக்கலாம். ஆனால் பார்க்குற பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும் எது உண்மை எது பொய், யார் செய்கிறது தப்பு யார் செய்கிறது கரெக்டு அப்படின்னு.
சார் அது கூட இருந்தாலும் முதலமைச்சர்கள் பேசும்போது முழுசாக இருந்து கேட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? பாதியிலேருந்து வெளியே போனதாக இருக்கட்டும். அம்மா இதெல்லாம் வந்து இதெல்லாம் கர்மமாம்மா உட்காந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்கம்மா, அங்கே உட்காந்தாதாம்மா தெரியும். புரியுதா உங்களுக்கு? உட்காந்தா தான் தெரியும். அந்த இதில் பஸ்ஸில் ஒரு காமெடி இருக்குது தெரியுமா? யோ சுனாமி வந்துருச்சியா, வந்த உடனே பார்த்தேன்னா அப்படியே அலை வந்து என்னை தூக்கிட்டு போய் திருவள்ளுவர் சிலை மேலே போய் உட்காந்து பார்த்தீங்களா அந்த காமெடி? அப்புறம் ஒரு முதல்ல வந்து டப்புன்னு தோளில் உட்காந்துச்சு. அப்புறம் அதை காப்பாற்றுறதுக்குள்ளே போதுமானா அப்புறம் அதை கூட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு பால் ஊற்றி வளர்த்து அப்படின்போது ஒருத்தன் வந்து சொல்லலாம் இல்லையோ போதுமையா காதில் ரத்தம் வடியுது. அந்த மாதிரி உட்காந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன் வெளிநடப்பு செய்கிறாங்க அப்படின்னா முழுசாலாம் உட்கார முடியாது. இப்போ நீங்கள் டிவியில் பார்த்துட்டு அப்படியே மாற்றி விட்டு போயிடுவீங்க ஃபோனில். இதெல்லாம் உட்காந்து முழுசாக கேட்டாங்கன்னா மெண்டல் ஆயிடுவாங்க. அதனால தான் பாதி பேர் வெளிநடப்பு செஞ்சு போயிடுறது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சினிமாலே ஏற்கனவே பார்த்த காட்சி இப்படின்னா இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் செய்கிற செயலா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, எதிர்கட்சிக்காரன் சொல்லுவோம். இதெல்லாம் படம் ஷூட்டிங்க அப்படி வந்து இப்படி ஒன்று பண்ணிக்கிறவா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னு இதெல்லாம் வந்து மொக்கையாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம சொல்லலாம். அவங்க எதிர்கட்சிக்காரங்க இவ்வளோ அசிங்கமாக இருக்குது. புரியுதான்? இந்த ஒரு கதை நான் ஏற்கனவே சொன்னது தான், காதில் விசில் அடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி. அது தெரியுமில்ல அந்த கதை? தெரியாதா? நம்ம ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா, குழந்த பையன் ஒரு 2-3 வயசு இருக்கும்போது சொந்தக்காரங்களாம் எல்லாம் வரும்போது என்ன பண்ணான்னா, அம்மா ஒன்றுக்கு வருது, ஒன்றுக்கு இருக்குவானே உடனே அவன் சொந்தக்காரங்களாம் போனோடனே அவன் சொல்கிறான், டே இப்படி சொல்லாத, இனிமேல் ஏன்னா 4 பேர் கெஸ்ட்டு வந்துருக்கப்போ உன்னை தப்பாக நினைப்பாங்க. அதனால் நீ வந்து உனக்கு யூரின் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அம்மா காதில் வந்து அம்மா விசில் அடிக்கணும்னு சொல்லு, நான் கூப்பிட்டு போய் விடுறேன். அப்போ அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, அசிங்கமாக தெரியாது. விசில் அடிக்கணும்னு அம்மா காதில் வந்து சொன்னேன்னா நானே கூப்பிட்டு போகிறேன்டா பாத்ரூமுக்கு, இந்த மாதிரி அசிங்கமாக பேசக்கூடாது, ஒன்று வருது யூரின் போகணும் அது இதுன்னு பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, உன்னை தான் தப்பாக நினைப்பாங்க. சரி, இப்போ அடுத்து இன்னொரு நாள் ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அன்றைக்கி பார்த்து அவங்க அம்மா வெளியில் போயிருந்துருக்கு, அவங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க அப்பா காதில் வந்து சொல்லியிருக்கேன், அப்பா விசில் அடிக்கணும்ப்பா விசில் அடிக்கணும்ப்பா. அவர் பார்த்துக்காரு, அப்பா பேசிகிட்டு இருக்கேன்டா இருடா, ஏன்டா சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு அர்ஜென்ட்டாக விசில் அடிக்கணும்ப்பா. சரி என் காதில் வேணா அடி, மெதுவாக என் காதில் எடுறா அப்படின்னு. என்ன ஆயிருக்கு பாருங்கள். இது அதை விட மோசமாயிருக்கு. இது நம்மளோட குட்டி ஸ்டோரி மாதிரி, இது யாரும் எழுதி கொடுத்தது கிடையாது. இது வந்து கேள்விப்பட்டது, இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த விசிலும் பொருந்தி வருது பார்த்தீங்களா, சின்ன விசிலாக. அப்போ சபாநாயகர் பார்த்துருப்பார், ஆசைப்படுறாரு, சரி பண்ணிக்குவா ஒரு டைம் தாராளம் பண்ணிக்கங்க. ரைட், சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாவத்துக்கு அவர் என்ன பண்ணார், சொல்லி தான் பெர்மிஷன் கொடுத்தானே ஆகணும். முடியாதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆகும், பதவி போயிடும். ஸோ அதனால் எல்லாமே ஆளுங்கட்சி அப்படின்னு வரும்போது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லாமே ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் சட்டசபை நல்லா நடக்கும். மொத்தத்தில் மக்கள் வாயில் மண்ணை போட்டுருவாங்க, கரண்ட்டு வராது, கற்பழிப்பு நிற்காது அப்படின்ற மாதிரி. இது வந்து இதுவும் நம்ம சொல்லலை, எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. நம்ம எந்த விமர்சனமும் பண்ணுறதே கிடையாது. அவங்கள்ட்ட தெரியுமில்ல, இதை பற்றி எந்த குற்றச்சாட்டோ குறைகளோ செய்யலாம். அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் ஆட்சி நடக்குது, அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னராக இருக்கார். அதனால் அவரை வந்து நம்ம மேல் இடத்துல வச்சு தான் பார்க்கணும். இப்போ அவரே ஒரு ஆசைப்படுறாருன்னு வைங்க, புரியுதா அவளே? அப்போ அதுக்கு தான் வந்து நான் அந்த ஸ்டோரியை சொன்னேன். பெர்மிஷன் வாங்கி பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் வாங்காமல் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த மாதிரி தான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.